ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா, விஜய் வந்து சிஎம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் விஜய் வந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஜெயிச்சார்னா சினிமாவுக்கு நிறைய உதவிகள் செய்வார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரக்கூடிய பெரிய படங்கள் தான் வந்து ஒரு நாள் வந்து 5 ஷோ ஓடும். ஓகேவா? பெரிய படம். அதுக்கப்புறம் நார்மலாக ஓடிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன விஜய் சார் சொல்லியிருக்காருன்னா 5 ஷோ 7 ஷோ 7 நாளைக்கு வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஷோ ஓட்டிக்கலாம். 5 ஷோ ஓகேவா? 7 நாளைக்கு சின்ன படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஓடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஓடுறதுனால திரையரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பேர் மைண்ட்ல இருக்கும். ஒரு கால ஷோ வந்து ஒரு 11 மணிக்கு போகணும், அப்புறமேல 2 மணிக்கு, அப்புறமேல வந்து ஈவினிங் 6 மணிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணின்னு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா டைமிங் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து காலையில் போகிறவங்க வந்து அந்த கால ஷோ பார்க்க முடியாது, வேலை நிலையாக இருக்கும். முன்ன பின்ன மாறி மாறி வரும். டைமிங் கரெக்டாக நீங்கள் விஷ் பண்ணீங்க தேட்டரில் செக் பண்ணீங்க. ஓகேவா? புது படம் வந்துச்சுன்னா இனிமேல் வந்து சிஎம் சாருக்கு வந்து அது வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஓகேவா? 7 நாளைக்கு வந்து 5 ஷோ ஓட்டிக்கலாம் சொல்லிட்டு சூப்பர் சந்தோஷமா இருக்கு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆக போகிறோம், ஆக்டராக இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு விஷயம் வந்து சினிமா துறையில் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சினிமா நண்பர்கள்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோஸில் சினிமா நியூஸில் வந்து சந்திக்கிறேன். பாய்.